ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் ஷோல்டர் பகுதியில் பிசுறு தெரியாமல் எப்படி நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஷோல்டர் நார்மலாக ஜாயின் பண்ணுவோம். இது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது சுடிதாராக இருந்தாலும் சரி, ஃப்ராகாக இருந்தாலும் சரி, நைட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், சுடிதாராக்காக இருக்கட்டும் சரிங்களா, இது மாதிரி நம்ம நார்மலாக 1/2 இன்ச் ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணும் பொழுது என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னா, பிசுறுகள் வெளியில் தெரியும். அடுத்து பாருங்கள், மேல் பக்கம் இதை டேர்ன் பண்ணாலோ அல்லது இது மாதிரி கீழ்ப்பக்கமாக டேர்ன் பண்ணாலோ அந்த இடத்துல கொஞ்சம் மொத்தமாக தடிமனாக இருக்கும். நம்மளுக்கு ஷோல்டர் அழுந்துற மாதிரி இருக்கும். இந்த மைனஸ்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம பிசுறுகள் தெரியாமல் உள்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புறோம் சரிங்களா. எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிடுவீங்க எப்போவுமே சரிங்களா. அது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை ரெடி பண்ணிட்டோம், ஃபைனலாக எனக்கு தோணுது நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு, பிசுறுகள் தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் அது மாதிரியும் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பேக் பார்ட்டில் எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஃப்ரண்ட்டில் மட்டும், இந்த சைடில் மட்டும் கீழ்ப்பக்கம் ரெடி பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா தையல் இல்லாமல் இருந்தால் போதுமானது. இதுக்கு இந்த சைடு சரிங்களா. அதே போல் இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி ஓகேங்களா. லைனிங் மெயின் கிளாத்தையும் வச்சு தையல் போட்டு டேர்ன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க, அதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டோட ரைட் சைட் நல்ல பக்கத்தையும் ஃப்ரண்ட்டோட ரைட் சைட் நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம தையல் போட்ட இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல தையல் போடக்கூடிய இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் தையல் போட இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க எட்ஜில் சரிங்களா. நம்ம லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுக்கிறோம். லைனிங் பக்கம் போகக்கூடாது சரிங்களா. மெயின் கிளாத்தில் தான் வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் நேராக தையல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். லைனிங் பகுதியில் லைட்டாக தையல் 2 தையல் அந்த சைடு விழுந்துருச்சு அப்படின்னா கூட டேர்ன் பண்ணுறப்ப அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் தெரியும் சரிங்களா. ஸோ கரெக்டாக எட்ஜில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கிறோம். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த தையல் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்குது. நான் மறுபடியும் அடுத்த தையல் அதே அந்த தையல் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தையல் சரியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் எடுத்து மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம அடுத்த தையல் கவர் பண்ணுறோம் சரிங்களா. உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதே தையல் மேலேயே அடுத்த தையல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ லைனிங்கும் சேமாக இருக்கும் சரிங்களா. ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம எட்ஜிலேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 1/2 இன்ச் தையல் போட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் டர்ன் பண்ணுறோம். நல்லா இப்படி திருப்பும் பொழுது பாருங்கள், அந்த எட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஷோல்டரில் இது மாதிரி பிசுறுகள் தெரியாமல் நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு பிசுறுகளும் தெரியாது. இதில் ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா தான் பிசுறுகள் வெளியில் வராமல் இருக்கும். பட் இந்த இடத்துல ஓவர்லாக் போடணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி, நார்மலாகவே இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சரிங்களா. அந்த கார்னர் எட்ஜில் எந்த பிசுறுகளும் இருக்காது. இதே போல் இந்த சைடில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த லைட்டாக அந்த மொத்தமான பகுதியாக இருக்கும். அது மாதிரி இந்த சைடில் இருக்குது அப்படின்னா சரிங்களா, அதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல் போட்ட உடனே பாருங்கள், இந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த எட்ஜில் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த தடிமனான பகுதி அந்த இடத்துல இருக்காது சரிங்களா. ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த கிளாத் பரவாயில்ல. ஒரு சில கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே தடிமனாக இருக்கும். அதுக்கும் லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அந்த தூக்கல்கள் இல்லாமல் அழுந்தாமல் நீட்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் நான் ஸ்டிச் பண்ணணும். பட் கார்னர் எல்லாமே நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன், நார்மல் ஷோல்டராக வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன், ஆனாலும் பிசுறுகள் தெரியாமல் நான் ஸ்டிச் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தையலை வந்து எடுத்து விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா டபுள் ஸ்டிச் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த தையலை வந்து சுத்தமாக வந்து பிரித்து எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தையலை பிரிச்சுருங்க, ஷோல்டரோட தையலை. இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுடிதாருக்கும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஃப்ராக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். லாங் ஃப்ராக், அனார்கலி, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அம்பர்லா கட், இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கரெக்டாக அந்த ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட் வச்சு ஜாயின் பண்ணி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷோல்டர் வந்து பிசுறுகள் தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறது போல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஞாபகம் வந்தது நம்ம மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? லைட்டாக அந்த ஒரு 3 இன்ச் வரைக்கும் லென்த் வைஸ் பிரிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஃப்ரீயாக இருக்கும் நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரைட் சைடும் நல்ல பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து சேமாக வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம லைனிங்கோட எட்ஜு தையல் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் தையல் போட்டிருப்போம். அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக பேக் பார்ட்டை வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், டபுள் ஸ்டிச் நான் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது அதே 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதே இடத்துல அப்படியே வந்து நம்ம தையல் போடுறோம். பட் லைனிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி தான் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து டேர்ன் பண்ணிங்க, நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பாருங்கள் நீட்டாக இருக்கும். அந்த பிசுறுகள் தெரியாமல் ஷோல்டர் நீட்டாக வந்து இது மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அந்த இடத்துல தடிமனாக இருக்குது, ஷோல்டரோட கார்னரில் தடிமனாக இருக்குது அப்படின்னா இந்த கார்னர் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. தையலில் படாத மாதிரி கட் பண்ணிடுங்க. சரிங்களா? தையலில் பட்டது அப்படின்னா நூல் வந்து பிரியும். சரிங்களா? த்ரெட் அப்படியே எடுத்துக்கிட்டு வர பார்க்கும். ஸோ தையலில் படாத மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த இடத்துல அந்த தடிமன் இருக்காது, ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். உடல் அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில் பிசுறுகள் தெரியாமல் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் ப்ளவுஸில் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். இதே மெத்தடை நம்ம சுடிதார் மற்ற ட்ரெஸ்ஸஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.